ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் வைகாசி மாதம் 12ஆம் தேதி தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் வைகாசி மாதம் 12ஆம் தேதி தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் வைகாசி மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ராசி ராசிநாதன் சுக்கிர பகவான் மாதம் குடும்ப வாக்குஸ்தானத்திலும் வீரியஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசியிலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். குடும்ப வாக்குஸ்தானத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி வரை ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதும் 2ஆம் தேதி வரை குருவினுடைய பயணமும் குடும்ப வாக்குஸ்தானத்திலே விடுவதாலும் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மேம்படக்கூடிய மாதம். எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமும் இந்த மாதம். வீரியஸ்தானத்திலே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். உங்களை கண்டு அஞ்சுவார்கள். இதற்கு சுப செய்திகள் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் யாருடன் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து முதலில் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. தாயினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய்க்காக மருத்துவ செலவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புண்ணியஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். ஈஸ்வர பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்திலே விழுவதால் சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். ரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மற்றும் நிதி நிறுவனங்கள் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுகிறார். இம்மாதம் களத்திர ஸ்தானாதிபதியினுடைய பார்வை மனைவிடைய ஒரு அன்வணி நிகழும். விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. வருவாயும் உண்டு. ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை
ஸ்தானாதிபதி குரு பகவான் இம்மாதம் 12ஆம் தேதி வரை பார்வையிடுவதாலும் மாதம் முழுவதும் பகவானுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழுவதாலும் இல்லாத மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. மன உளைச்சல்கள் ஏற்படும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி ஈஸ்வர பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு சிறப்பை தரும். அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் ஏற்றுவார்கள். காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். 12ஆம் தேதி வரை குருடைய பார்வை ஸ்தானத்திலே விழுவதால் முற்பகுதி உங்கள் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. வருவாயும் உண்டு. மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ஒரு மந்த நிலை ஏற்படலாம். ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே விரைய ஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத செலவுகள் அவ்வப்போது ஏற்படும். செலவுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.